கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனம் என்பது உங்களையும் என்னையும் குறிக்கிறதா இருக்கிறது. எனக்கென்று ஏற்படுத்தினேன். நாம் இந்த பூமியிலே பிறந்ததான நோக்கம் அவருக்காக, தேவனுக்காக, ஆண்டவருக்காக. இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, நான் சொல்லி வரக்கூடிய, செய்து வரக்கூடிய, காண்பித்து வரக்கூடிய ஒன்று கர்த்தரை துதிக்கிறதான துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை, அவருக்குரிய மகிமை, இவற்றை துதியாக சொல்லி வருவார்கள் என்று சொல்லி நம்மை குறித்ததான தேவன் அனாதி நோக்கத்தை இந்த வசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் கர்த்தருடைய ஜனமாய் இருப்போம் என்றால் அவருடைய துதியை எதன் நிமித்தமாய் சொல்லி வருகிறவர்களாய் இருப்போம் என்றால், பிரியமானவர்களே, முதலாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இதே அதிகாரத்திலே 7வது வசனத்திலே பார்க்கிறோம், என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே 3 காரியங்களை பார்க்கிறோம். சிருஷ்டித்து, உருவாக்கி, படைத்து என்று சொல்லி நாம் இந்த பூமியிலே உருவாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது, படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் பிரியமானவர்களே அவருடைய மகிமைக்காக, அவருடைய மாட்சிமைக்காக, அவருடைய புகழ்ச்சிக்காக. ஆதலால் நாம் அவருடைய துதியை நாம் சொல்லி வர வேண்டியதாய் இருக்கிறது. இரண்டாவதாக 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் மாத்திரமல்ல, நம்மை ஒவ்வொரு நாளும் ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், வியாதி, விக்கனம், இவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை காப்பாற்றுகிறவராய், நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது முந்தின வசனத்தினுடைய பின்பகுதியிலே கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய கர்த்தர், அவர் நம்மை ரட்சிக்கிறார், அவர் நம்முடைய தேவன் என்பதற்கு நாம் அவருடைய தாசனாகவும் அவருடைய சாட்சியாகவும் விளங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஒருபுறம் அவரை சேவிக்கிற அவருடைய தாசர்கள், இங்கே தாசர்கள் என்பது அவரை துதிக்கிறவர்கள், அவரை சேவிப்பது அவரை துதிப்பதாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, அவருடைய சாட்சிகள், கோணலும் மாறுபாடும் உள்ள இந்த சந்ததியிலே இவரே நம்முடைய தேவன், இவரே நம்ம ரட்சிக்கிறவர், இவரே நம்ம சிருஷ்டிகர்த்தர் என்று அவர்களுக்கு முன் நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதை 12வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். பிரியமானவர், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தேவனுக்கு நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாய் இருக்கும்படியாக 15வது வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மூன்றாவதாக நாம் ஏன் அவருடைய துதியை சொல்லி வர வேண்டும் என்றால், நானே உங்கள் பரிசுத்தராய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அவர் தேவாதி தேவன். ஆதலால் அவருக்கு உரிய கணத்தை, மகிமையை, துதியை, அவருடைய மாட்சிமையை போற்றுதலாக, ஸ்தோத்திரமாக தேவ சமூகத்திலே, கர்த்தருடைய சபையிலே நாம் வரும்போதெல்லாம், கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வரும்போதெல்லாம் அவருடைய துதியை சொல்லி வர நாம் பாத்திரம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். மாத்திரமல்ல, நாம் நான்காவதாக நாம்
ஏன் அவருக்கு துதி சொல்லி வர வேண்டும்? பிரியமான 25வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே கொலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள் ஆதாமுக்குள்ளாக மற்றும் நம்முடைய அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடியதான பிரியமானவர்களே பாவங்கள், இவை எல்லாவற்றையும் அவர் குலைத்து போடுகிறவராய், அவற்றை நினையாமல் அதை கழுவி நம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால், அவர் தம்முடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலுடைய புண்ணியத்தினால் பிரியமான கழுவுகிறபடியினால், பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய துதியை, என்னை ரட்சிக்கிறவர், என்னை மீட்கிறவர், என் பாவங்களை மன்னிக்கிறவர் நீரே என்று சொல்லி அவருக்கு நாம் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வேண்டும். 6வதாக பிரியமான, அது மாத்திரமல்ல, இதே அதிகாரத்திலே 3வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாய கர்த்தர் என்று அவர் நம்மை ரட்சிக்கிறவர் என்று அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 6வதாக பிரியமானவர்களே, ஏன் நாம் அவருக்கு துதி சொல்லி வர வேண்டும்? 1, 2 இந்த வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி 5வது வசனத்திலே முன்பகுதியிலே பார்க்கிறோம். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையை ஊன்ற கட்டுகிறதா இருக்கிறது. அவருடைய வாக்கு தத்தம் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய வாக்கு தத்தங்களினால் நாம் பிழைத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, கடைசியாக 7வதாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, 19வது வசனத்திலே பார்க்கிறோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி பிரியமானவர்களே 20வது வசனத்தில் தொடர்ந்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது எதனை காண்பிக்கிறது என்றால், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வனாந்தரத்தை வழியாக அவாந்தர வெளிகளிலே நமக்கு ஆறுகளையும் ஊற்றுகளையும், நமக்கு செழிப்பான வாழ்க்கையும், இந்த வனாந்தரமான வாழ்க்கையிலே அவர் ஒரு புதிய காரியமாய் ஒவ்வொரு நாளும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஏற்படுத்துகிறபடியினால், நாம் அவரால் அவருடைய ஜனமாய் ஏற்படுத்தப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய துதியை எங்களுக்கு இப்படியெல்லாம் செய்து வருகிற எங்கள் தேவாதி தேவனுக்கு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, துதி உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மாட்சிமை உண்டாவதாக என்று அவரை துதித்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோமாக. அன்புள்ள இயேசு சாமி, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் குடும்பமாய் பிள்ளைகளோடு கூட, பெற்றோர்களோடு கூட, முதியவர்களோடு கூட, சிறு பிள்ளைகளோடு கூட உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க, உமக்கு உரிய துதியையும் ஸ்தோத்திரத்தையும் ஆண்டவரே, அந்த ஆராதனையும் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு கூட நாங்கள் செலுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய ஜனமாய் உம்முடைய துதிகளை எல்லாம், உம்முடைய நன்மைகளை எல்லாம், உம்முடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நீர் எங்களுடைய ராஜா என்றும், நீர் எங்கள் சிருஷ்டிகர் என்றும், எங்களை ரட்சிக்கிறவர் என்றும், எங்களை மீட்கிறவர் என்றும், எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீர் எங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறீர் என்றும், இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க நித்தமும் எங்களுக்கு அனுகிரகம் செய்துள்ளபடி எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே நன்றியோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.